தங்கமும் வெள்ளியும் இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. தங்கத்தை பொறுத்தவரை 1.5% ஏறி இருக்கு. வெள்ளியை பொறுத்தவரை 5% மேல வந்து ஏறி இருக்கு. இங்க கோல்டு வந்து $5160 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் வந்து $85 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க ஏன் தங்கமும் வெள்ளி ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டிருந்தாருல, சோ அந்த டாரிஃப் எல்லாத்துக்குமே இங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாமே ஸ்டக் வந்து பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் இத்தனை நாள் அதிகமான டாரிஃப் வந்து போட்டிருந்தாரு. சோ இது வந்து ஓவர் லிமிட் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதனால அப்படிலாம் நீங்க வந்து போகக்கூடாது, நீங்க வந்து ஓவர் ஸ்டெப்பிங் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கான டாரிஃப் நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆர்டிகல் இது எல்லாமே ஸ்டக் டவுன் வந்து பண்ணாங்க. பட் ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வேற ஒரு செக்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இங்க டாரிஃப் வந்து 10% வந்து எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் வந்து போட்டு விட்டாரு. இன்னுமே மேல ஏத்ததுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. சோ இதை பத்தி டீடைலா இன்னும் ஃபர்தரா வந்து பார்ப்போம். பட் ஆனா இப்போதைக்கு இது நடந்த சூழ்நிலையினால இங்க தங்கமும் வெளியே வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆகுது. ட்ரம்ப் வந்து இவ்வளவு டாரிஃப் போடுவோம்னு சொன்னாரு. பட் ஆனா இங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஒத்துக்கல. சோ இந்த மாதிரியான அன்சர்டனிட்டி மார்க்கெட்ல இருக்கும்போது, அதாவது உலக லெவல்ல வந்து இருக்கும்போது இது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். அப்புறம் இங்க மிலிட்டரி ஆக்ஷன்ஸா யூஎஸ் வந்து இங்க மிலிட்டரி ஆக்ஷன்ஸா ஈரான் மேல எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுவும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால தங்கமும் வெள்ளியும் வந்து இன்னைக்கான நாள்ல ஏறி இருக்கு. சரி, ஓகே. இப்ப இந்த டாரிஃப் பத்தி இங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அண்ட் தென் அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ட்ரம்ப் டாரிஃப் பொறுத்தளவுல இங்க எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் அதிக லெவல் ஆஃப் டாரிஃப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த யூஎஸ் எக்கனாமிக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய அனலிஸ்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அவரோட பவருக்கு ஒரு லிமிட் தான் வந்திருக்கு. அந்த ஒரு டாரிஃப் வந்து இவர் வந்து ரீச் பண்ணிட்டாரு. அதை வந்து இங்க ஓவர் எக்ஸீட் வந்து பண்ணிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து ஓவர் ஸ்டெப்பிங் வந்து பண்ண முடியாது. இதுதான் உங்களோட லிமிட் சொல்லிட்டு ட்ரம்போட டாரிஃப் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டாங்க சுப்ரீம் கோர்ட். பட் ஆனா ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு டாரிஃப் ஃபுல்லாவே கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 122 வந்து யூஸ் பண்றாரு. அந்த ஒரு செக்ஷன் 122 என்ன அப்படின்னா, இங்க டெம்பரரியா டாரிஃப் வந்து போட்டுக்கலாம். ஒரு சில கண்ட்ரீஸ் மேல வந்து போட்டுக்கலாம். அது 10% ஸ்டார்ட் பண்ணி 15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு செக்ஷன் கீழ இங்க டாரிஃப் வந்து போட்டுட்டாரு. இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட்ல இருக்கதா சொல்றாங்க. சோ அதுக்கு கீழலாம் வந்து இங்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்றது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. சோ இங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை நேஷனல் செக்யூரிட்டிக்காக இதை வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. IEEPA என்ற ஆக்ட் கீழ வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. சோ இது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணது. இங்க ட்ரம்ப் வந்து பண்ணது செக்ஷன் 122 வந்து யூஸ் பண்றாங்க. சோ இன்னும் இந்த அன்சர்டனிட்டி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருக்கு. இன்னும் மார்க்கெட்ல ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கல. எந்த பக்கம் டாரிஃப் போகுன்ற கிளியரன்ஸ் வந்து கிடைக்கல. சோ இங்க ட்ரம்போட டாரிஃப் வந்து இங்க இம்பாக்ட் வந்து இருக்கு. 10% இதுக்கப்புறம் டாரிஃப்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இது நம்மள மாதிரியான எமர்ஜிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்திருக்கும். என்ன ரீசனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ருப்பி வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கான மண்டே நாள்ல ருப்பி வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். இதே சூழ்நிலை கண்டினியூ ஆகுது அப்படின்னா, அதாவது ட்ரம்பால டாரிஃப் வந்து அதிகப்படுத்த முடியல அப்படின்னா இன்னும் ருப்பி வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து 90.97 வந்து இருக்கு. சோ அங்கிருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 50 பைசா வரைக்கும் ஏறலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ₹89 கூட வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்படி வந்தது அப்படின்னா இந்தியா மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும். இதை தாண்டி எமர்ஜிங் மார்க்கெட்ஸா இருக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய பிளஸ் தான். நம்மளால வியட்நாம், பங்களாதேஷ் கூட எல்லாம் நம்மளால வந்து ஈஸியா போட்டி போட்டுக்க முடியும். ஏன் அப்படின்னா டாரிஃப் வந்து நமக்கு கம்மியா இருக்கு ரீசனால. சோ இது எல்லாமே இந்தியா மாதிரி எமர்ஜிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ். அப்புறம் இங்க FIIs பொறுத்த அளவுல இங்க மார்க்கெட் உள்ள வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தாண்டி ஃபியூச்சர்ல இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இங்க யூஎஸ்ல. சோ அப்படி ஃபியூச்சர்ல இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்க ஃபெட் வந்து ரேட் கட் வந்து பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு 75 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்தியா மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பிளஸா வந்திருக்கு. இன்னைக்கான நாளுமே மார்க்கெட் அதிகமா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இதுல இன்னொரு அடிஷனல் டேட்டா என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கான நாள் அதிகமாகும்ன்றதுக்கான அடிஷனல் டேட்டா என்ன அப்படின்னா, இங்க மார்க்கெட்ல இங்க வந்து பியரிஷா இருக்கும் இல்ல அப்படின்னா புல்லிஷா இருக்கும்னு சொல்லிட்டு FIIs எல்லாருமே இங்க வந்து பெட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரியான அந்த கான்ட்ராக்ட் வந்து வாங்கி வச்சிருக்கும் போது அந்த கான்ட்ராக்ட்ல தேர்ஸ்டே அன்னைக்கு கான்ட்ராக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 23,000 கான்ட்ராக்ட் வந்து மார்க்கெட் விழும் அப்படின்ற மாதிரி வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. பட் ஆனா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல 60,000க்கும் மேல கான்ட்ராக்ட்ஸ் வந்து இங்க மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா இங்க கோர்ட் இந்த சொன்ன அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் அந்த டிசிஷனால தான். அண்ட் நீங்க ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகவே ஓனா ட்ரேட் பண்ணிக்கிறவங்கள இந்த ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு 3,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பியரிஷ்க்கு வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது மார்க்கெட் விழும் அப்படின்ற மாதிரி 3,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்ப சடனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1,75,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா மார்க்கெட் ஃபுல்லாவே இன்னைக்கான நாள்ல ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. கான்ட்ராக்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கு. நிஃப்டி ஐடியா ரொம்ப வந்து விழுந்துட்டே இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிஃப்டி ஐடி மேல நிறைய பேரோட கண் வந்து போக மாட்டேங்குது. இங்க FIIs எல்லாருமே கிளியரா உங்களுக்கு தேவைப்படுறது என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க யூஎஸ்லயும் கொரியா மார்க்கெட்லயே பார்க்கும்போது இங்க ஏஐ ஸ்பெசிபிக்கான நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. லைக் வந்து ChatGPT, ஆந்த்ரபிக்ன்ற மாதிரியான ஏஐ ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ் வந்து அந்த இடத்துல நிறைய வந்து இருக்கு. பட் ஆனா இங்க இந்தியால அந்த மாதிரியான ஏஐ ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது. சோ அதனால ஓவராலா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இறக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால FIIs வந்து உள்ள வர மாட்டாங்க. இது எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல. மிட் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஓவர் வேல்யூடா வந்திருக்கு. அங்க வந்து சில் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகுது. சோ அதனால ஓவராலா இந்த நிஃப்டி ஐடியா வந்து விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த FIIs எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது எங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, பேங்கிங்லயும், சிமெண்ட் செக்டர்லயும், அண்ட் நீங்க டெலிகாம்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறாங்க. அங்க growth இருக்குதா வந்து ஃபீல் பண்றாங்க. சோ அதனால இங்க நிஃப்டி ஐடியா வந்து இங்க ஆவரேஜ் PE நம்ம பார்க்கும்போது இங்க வந்து 20ன்ற பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்.
நிஃப்டி 80 வந்து ஆவரேஜா ட்ரேட் ஆகுது 20 பின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனா இப்போ அந்த ஏர்னிங்ஸ் ட்ரேட் ஆகுது 18ன்ற மாதிரி ஏர்னிங்ஸ் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ ஆவரேஜ் விட இங்க கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனாலும் மார்க்கெட்ல வந்து நிஃப்டி 80 பக்கம் யாரும் வந்து போக மாட்டேங்கிறாங்க. ஸோ பின்னாடி இருக்க ரீசன் இதுவா வந்திருக்கு. இதை தாண்டி இங்க பெரிய பெரிய நிறுவனங்களான இங்க டிசிஎஸ், HCL டெக் அண்ட் தென் நீங்க இன்ஃபோசிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ வந்து எங்களை வந்து ரீப்ளேசபிளா பண்ண முடியாது. ஏஐ வந்து இங்க என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, ஸோ அது கூட எங்களோட ஐடி சர்வீசஸ் லெகசி சிஸ்டம் வந்து இருக்கு. அந்த ஐடி சர்வீசஸ் லெகசி சிஸ்டம் மூலமா தான் இங்க ஏஐ வந்து உள்ள இன்டர்பிரேட் வந்து பண்ண முடியும். அப்படி அந்த இன்டர் கனெக்ஷன் கொடுத்தாதான் ஏஐ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ டிசிஎஸ் கம்பெனி வந்து இருக்காங்க, எஸ்பிஐ பேங்க் வந்து அவங்களோட கிளைண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எஸ்பிஐ பேங்க்ல அந்த கஸ்டமர்ஸோட அந்த ஒரு டேட்டாஸ் வந்து இருக்கும், அப்புறம் இங்க இந்த பேங்கோட டேட்டாஸ் வந்து இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே இங்க ஃபவுண்டேஷனா வந்து போட்டு வச்சிருப்பாங்க டிசிஎஸ் சிஸ்டம். ஸோ அவங்க வந்து இந்த ஒரு ஐடி சர்வீசஸ் எல்லாமே இங்க மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் இந்த ப்ரோட்டோகால், அப்புறம் இங்க சைபர் செக்யூரிட்டி எல்லாமே வந்து டாப் நாச்சா வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஏஐ உள்ள வந்த ரீசனால அது வந்து இவங்களால தான் எடுத்துட்டு போய் உள்ள இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட அந்த ஃபவுண்டேஷன் வந்து இருக்கு, லெகசி சிஸ்டம் இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. இங்க இந்த ஒரு ஏஐ கம்பெனிஸ் எல்லாமே தனியா வந்து இங்க எஸ்பிஐ பேங்க் அப்ரோச் பண்ணாலும் கூட அவங்க வந்து தர மாட்டாங்க இங்க கான்ட்ராக்டா. என்ன ரீசனால அப்படின்னா இங்க செக்யூரிட்டி பிரீச் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்க எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்றாங்க இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே லெகசி சிஸ்டமா என்கிட்ட தான் வந்து இருக்கு. சோ அதனால அவங்க எங்க கூட சேர்ந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணி தான் இங்க ஏஐ ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியும், தனியா வந்து மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாடா ஸ்டீல் அவங்களோட அயன் ஓர் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2030க்கு அப்புறமா எங்களோட ஓன் மைன்ஸ் வந்து இருக்குல்ல, சோ அதுல இருந்து 50% தான் நாங்க வந்து எடுத்துப்போம். மீதி இருக்க 50% அயன் ஓர் எங்களோட தேவைக்காக நாங்க ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 100% அவங்களுக்கு தேவைப்படுற அயன் ஓர் ஃபுல்லாவே இவங்களோட அந்த ஒரு ஓன் மைன்ஸ்ல இருந்தே வந்து வந்துக்குது. ஜார்க்கண்ட்லயும் அந்த ஒடிசா மைன்ஸ் 2 வந்து இருக்கு, அங்க இருந்தே இவங்க அயன் ஓர் வந்து எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா 2030 இந்த மைன்ஸ்க்கான அந்த ஒரு எக்ஸ்பைரி வந்து நடக்க போகுது. சோ அப்படி அந்த எக்ஸ்பைரி நடக்குது அப்படின்னா அந்த ஒரு மைன்க்கான திருப்பி வந்து ஆக்ஷன்ஸ் வந்து போகும். சோ அந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லயே வந்து இந்த பிட்டிங் வந்து ஜெயிச்சு வரணும். அப்படி ஒரு வேளை வராங்க இல்ல அப்படின்னா அந்த பிட்டிங் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்க ரீசனால அந்த டைம்ல அயன் ஓர் வந்து இங்க சப்ளை வந்து கம்மியா கிடைச்சது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கும். அதனால 50% ஸ்டீல் வந்து எங்களோட ஓன் மைன்ஸ்லயும் 50% வந்து ஓப்பன் மார்க்கெட்லயே வாங்க போதா சொல்லியிருக்காங்க. கனடா, பிரேசில், ஓமன்ல எல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல இருந்து அதிகமான சப்ளை வந்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒடிசாலையும் லுதானியாலையும் ஒரு புது பிளான்ட் வந்து திறக்கிறாங்க. அந்த ஒரு மைன்ஸ்ல எல்லாமே இங்க ரீசைக்ளிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுவுமே அயன் ஓர் வந்து இவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ இவங்களோட பிளான் இது கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா இங்க டாடா ஸ்டீலோட அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகாம அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. HCL குரூப் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க இந்தியாவோட டிஸ்பிளே சிப்ஸ் மார்க்கெட் வந்து இருக்கு, அதுல 25% ஆஃப் த மார்க்கெட் என்கிட்ட தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க 2028ல. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி டீடைலா வந்து பார்ப்போம். இப்ப HCL டெக் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இந்த HCL குரூப் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதே எங்க ஹார்ட்வேர்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது கம்ப்யூட்டர் வந்து மேக் பண்றதுல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இப்போ ஃபுல்லாவே இந்த ஐடி பக்கம் வந்து போயிட்டாங்க. திரும்ப வந்து ஹார்ட்வேர் உள்ள வந்து வராங்க. இந்த சிப்ஸ் மூலமா வந்து ஹார்ட்வேர் உள்ள வந்து வர போறாங்க 2028ல. சோ இதுக்காக வந்து இந்தியா சிப்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல 60% ஆஃப் த ஸ்டேக் இவங்க கிட்ட வந்து இருக்கு, 40% ஸ்டேக் வந்து ஃபாக்ஸ்கான் கிட்ட வந்து இருக்கு. ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு இந்தியாவோட அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அந்த ஒரு மிஷன் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க. 3700 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்லயும் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பண்றாங்க. 2028ல வந்து இந்த சிப்ஸ் எல்லாமே வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து ஃபுல் ஃபேப்ரிகேஷன் யூனிட் மாதிரி கிடையாது, அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஃபுல் ஃபேப்ரிகேஷன் யூனிட் வந்து கிடையாது. பட் ஆனா இதுவும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் இந்த செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்கிறதுக்கு. 36 மில்லியன் சிப்ஸ் பர் மந்த் வந்து வெளியே வரும் அப்படின்றது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. HCL குரூப் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த ஒரு ஹார்ட்வேர் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் அடியில ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. யூஎஸ் FDA கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. DRL ABன்ற ஒரு ட்ரக்கான அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. இது வந்து ஒரேனிகான்ற ட்ரக்கோட பயோசிமிலரா வந்து இருக்கு. இந்த ஒரேனிகான்ற ட்ரக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவான அத்ரிட்டிஸ் மெடிசன்ஸோட பயோசிமிலரா இது வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்த அத்ரிட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல வந்து 2 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கலாம். ரியூமாட்டாய்டு அத்ரிட்டிஸ், அப்புறம் இன்னொன்னு வந்து ஸ்டீரியாட்டிக் அத்ரிட்டிஸ். சோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து இருக்கு. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஒரு அத்ரிட்டிஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் நம்மளோட பாடிக்குள்ளேயே வந்து இருக்கும். இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து வேற எதனா இங்க எக்ஸ்டர்னலா வந்து டிசீஸ் எதனா உள்ள வருது அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டா வந்து செயல்படும். பட் ஆனா இந்த டிசீஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஓன் ஜாயின்ஸே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த ஒரு போன்ஸ் அண்ட் தென் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதையே வந்து எங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஓன் போன்ஸே வந்து இது வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து இதுல இருக்க நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. சோ அந்த ஒரு டிசீஸ்க்காக தான் இது அகைன்ஸ்டா வந்து வருது. நம்ம செகண்டா பார்த்தா அந்த ஒரு அத்ரிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஸ்கின்ல வந்து நடக்கிறதா இருக்கு. சேம் இதே மாதிரி தான் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து இங்க வந்து இன்பேலன்ஸா வந்து மாறிடும். சோ அப்படி மாறும்போது இங்க வந்து ஸ்கின்ல வந்து இது அட்டாக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா ஸ்கின் வந்து ரெட்டிஷ் ஆகும், இல்ல அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து கிரியேட் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. இச்னஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு ட்ரக் வந்து எப்படி உள்ள ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு இம்யூன் சிஸ்டம் கிட்ட வந்து அது வந்து சொல்லும் இது எல்லாமே நம்மளோட ஓன் டிஷ்யூ தான், சோ இது வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். சோ இதுதான் இந்த ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. சோ இதுக்கான அந்த ஒரு பயோசிமிலருக்கான அப்ரூவலும் வந்து கிடைச்சிருக்கு. அந்த நீங்க ஜிவி பிரசாத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டாக்டர் ஜிவி பிரசாத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பயோசிமிலர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல எங்களுக்கு வந்து பெரிய ஒரு லெவல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல பயோசிமிலர்ஸ் வந்து எங்களோட மேஜர் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனா வந்து இருக்கும். பட் ஆனா அது வரைக்கும் எங்களுக்கு பேக் போனா இருந்து செயல்பட போது எல்லாமே ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இங்க சைனா வந்து இங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு
இந்த ஒரு பயோசிமிலர்ஸ் அண்ட் பயோலாஜிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க டெஸ்டிங் வந்து அதிகமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம அந்த ஏஐ ஸ்பீட் அப் பொறுத்தல சைனா அளவுக்கு வந்து கிடையாது. பட் ஆனா நம்மளும் வந்து பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ ஓவராலா டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இங்க ஜென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் இருந்து தாண்டி இங்க பயோசிமிலர்ஸ் மார்க்கெட் வந்து போக போறாங்க. இதுக்காக அவங்களோட ஆனுவல் ரெவன்யூல இருந்து 8% ஆஃப் த ரெவன்யூ வந்து ஆர்என்டிக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே டாக்டர் இதுல ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த Q4ல டபுள் டிஜிட் ரெவன்யூ growth வந்து இருக்கும் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. எதை வச்சு இதை வந்து சொல்றாங்க அப்படின்னா, ரெவன்யூ பர் அவைலபிள் ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு ரெவன்யூ பொறுத்த அளவுல 9ல இருந்து 10% வந்து growth ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு growth அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த டபுள் டிஜிட் ரெவன்யூ growthமே இங்க வந்து பாசிபிளா வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க லக்ஸரி செக்மெண்ட் தான் 70% ஆஃப் த ஆப்பரேட்டிங் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து இருக்கும். அப்புறம் இங்க ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸா பொறுத்தளவுல நிறைய பேர் வந்து இங்க டூரிசமுக்காக உள்ள வராங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுமே இந்த கம்பெனிக்கு வந்து சூப்பரா இருக்கு. சோ அதனால இந்த அளவுக்கான ரெவன்யூ வந்து இங்க எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க. சிப்லா கம்பெனில ஒரு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் அப்டேட் வந்து வந்திருக்கு. பாசிட்டிவ் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்ஐசி வந்து இதுல வந்து ஸ்டேக் வந்து ஏத்துறாங்க. 7.05% ஆஃப் த ஸ்டேக் வந்து இங்க எல்ஐசி கிட்ட வந்து இருக்கு சிப்லால. அதை வந்து இப்போ 9.09% வந்து ஏத்துறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. செகண்டா இருக்க நெகட்டிவ் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிட்ட லெனரடன்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இருக்கு. சோ இதுக்கான அந்த ஒரு ஏபிஐ சப்ளையர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார்மத்தன்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்காங்க. இந்த ஃபார்மத்தன் கிரீஸ் கம்பெனி வந்து இங்க யூஎஸ்எஃப்டிஏ கிட்ட இருந்து ஓஏஐ வந்து இங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ன்றதை ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ இதனால அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இது இம்பாக்ட் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால அந்த லினரடரி இன்ஜெக்ஷனுக்காக அந்த ஒரு ஏபிஐ வந்து இந்த கம்பெனி கிட்ட இருந்து வராம போகும். அப்படி வரல அப்படின்னா இந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இந்த சிப்லா கம்பெனியால தயாரிச்சு விற்க முடியாது. சோ இதுல இருந்து ரெவன்யூ வரது இந்த கம்பெனிக்கு கம்மியாகும். சோ இது வந்து நெகட்டிவான அப்டேட்டா இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இன்னைக்கான நல்ல 15% வந்து விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ராட் கேஸ் தான் இருக்கிற ரீசனா வந்திருக்கு. 590 கோடி ரூபாய்க்கு ஃப்ராட் கேஸ் ஒன்று நடந்திருக்கு. அதை பத்தி டீடைலா வந்து பார்ப்போம். அண்ட் தென் இதனால இந்த ஷேர் வந்து இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கான நாள் இம்பாக்ட் வந்து ஆகும். பட் ஆனா இந்த பேங்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீடைலா வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 590 கோடி ரூபாய் என்ன ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சண்டிகர் பிரான்ச்சில் தான் இது வந்து நடந்திருக்கு. 4 எம்ப்ளாயிஸை சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க தான் இந்த ஒரு இதுல சஸ்பெக்டாவும் வந்து இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே ஹரியானா கூட லிங்க் ஆயிருக்க அக்கௌண்ட்ஸ்ல வந்து இதை வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இந்த ஒரு ஹரியானா கவர்மெண்ட் லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, சோ இதுல வந்து மேஜரா வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஃப்ராட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு பேலன்ஸ் வந்து காமிக்கும். பட் ஆனா ரெக்கார்ட்ல ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கும். சோ அந்த மாதிரியான மிஸ்மேசேஜ் வந்து இருக்கிறத வந்து பாக்குறாங்க. சோ யார் ஃபர்ஸ்ட் நோட் பண்றாங்க அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட் தான் வந்து நோட் பண்றாங்க. சோ அந்த ஹரியானா கவர்மெண்ட் கூட லிங்க் ஆயிருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்க சொல்றாங்க. அப்புறம் இங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண சொல்றாங்க. இப்படி நடக்கும் போது இங்க ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஒண்ணு இருக்கு. பட் ஆனா இங்க வந்து ஆக்சுவலா அந்த காமிக்கிற அந்த டிஸ்பிளேல இருக்குது ஒரு நம்பரா வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான மிஸ்மேச்சஸ் இருக்குதா நோட் பண்றாங்க ஹரியானா கவர்மெண்ட். சோ நோட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே இன்ஃபார்ம் வந்து பண்றாங்க. சோ இதுல வந்து 4 எம்ப்ளாயிஸ் வந்து உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. அவங்க வந்து உடனே இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இந்த ஒரு ஃப்ராட் கேசஸ்ல இன்சைடர் யார் யார் இருக்காங்க இல்ல அப்படின்னா அவுட் சைட் த பேங்க்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து நோட் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஹரியானா லிங்க்டு அக்கௌண்ட்ஸ்ல வந்து நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க வந்து இன்வால்வ்மெண்ட் தான் இருப்பாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லயும் வந்து இன்வால்வ்மெண்ட் தான் இருப்பாங்க. அதுல அந்த 4 பேர் வந்து இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீடைலா வந்து இதுக்கப்புறம் தான் வந்து எடுப்பாங்க. சோ இதுக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இமிடியேட்டா எடுத்த ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ரெகுலேட்டர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் வந்து பண்றாங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் வந்து பண்றாங்க. அப்புறம் இங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஃபாரன்சிக் ஆடிட்டர்ஸ் வந்து உள்ள அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துல யார் யாரெல்லாம் உள்ள இன்வால்வ்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க சொல்லி இங்க இண்டிபெண்டன்டான ஒரு ஃபாரின் ஆடிட்டர்ஸே வந்து உள்ள அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. அப்புறம் இங்க வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க அதர் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்ல எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்ல வருதோ அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண சொல்லி இங்க ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்களோ அவங்க என்ன மாதிரியான தப்பு பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து கிரிமினல் ஆக்ஷன்ஸா இல்ல அப்படின்னா சிவில் ஆக்ஷன்ஸா எல்லாமே வந்து பார்த்து எடுப்பாங்க. அண்ட் தென் இந்த ஒரு பேங்க் பொறுத்தல இது எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வந்து வருது. அண்ட் தென் இந்த பேங்க்குமே இது வந்து தெரியாது. சோ இவங்களுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்ச ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நோட் பண்ணிட்டு சோ அந்த ஒரு தப்பு வந்து ரிசால்வ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இதுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது வந்து இந்த செப்பரேட்டான ஒரு பிரான்ச்ல நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. சோ இதனால இந்த பேங்க் இறக்குனாங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். பேங்க்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் லெவல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஃபுல்லாவே அந்த ஒரு பிரான்ச்ல நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. சோ அதனால இந்த பேங்க் இறக்குனாங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டராவே வந்து இருக்கு. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.